உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் உங்களை ஏங்க வந்து அவங்க வந்து அந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கெல்லாம் கூப்பிட போகிறாங்க? என்ன யாருமே கூப்பிட்டது இல்லையே. கூப்பிட்ருக்காங்க. சொல்லப்போனால் எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நானும் அந்த பையனை மாதிரி இருக்கும் போது எதுவுமே மாடலிங் பற்றி தெரியாத போது கூப்பிட்ருக்காங்க. அதெல்லாம் கடந்து வருது தானே லைஃப். உண்மையா இல்லையா? எந்த இண்டஸ்ட்ரியில் தான் பிரச்சனை இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. இப்போ ஐடி கம்பெனியில் கூட உங்களோட பாஸ் வந்து கேவாக இருக்கலாம், உங்களை படுக்க கூப்பிடலாம். அதனால் ஐடியில் இருக்க எல்லாருமே வந்து கேவா. அவர் வந்து சொல்கிறாரு, நீ இவ்வளோ பெரிய டைட்டில் அடிச்சிருக்க, படுத்து தானே அதெல்லாம் பண்ணி அடிச்சிருப்ப அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே பண்ணலை. அப்போ நான் டைட்டில் வின் பண்ண நான் வந்து எப்படி சொல்கிறது, என்ன அங்கே இழுத்து பேசுகிற மாதிரி இருக்காது அந்த ஒரு விஷயம். உண்மையாக வின் பண்ணுறது நான் என்ன இழுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. நான் மொத்தமா யாருமே பேசலையே. I spoke about that certain organization. I was the of that page. I didn't know that. நீங்க உங்க டுபாக்கு கிடையாது. நீங்க உங்க டுபாக்கு கிடையாது. அந்த இண்டஸ்ட்ரியை கொச்சப்படுத்துறாங்க. நான் கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியில், நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க, ஐ ரெப்ரசன்ட் மாடலிங் இண்டஸ்ட்ரி இன் தமிழ்நாடு. புரியுதுங்களா? நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அந்த இண்டஸ்ட்ரியை கேவலப்படுத்துகிறாங்க. என்னை அப்படி கூப்பிட்டாங்க இப்படி கூப்பிட்டாங்கன்ட்டு. தெரியாமல் தான் கேட்குறேன், நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க்கு பண்ணீங்க நீங்கள் ஒரு மாடல் ஆகிறதுக்கு? நீங்கள் சொல்லுங்கள், என்ன தகுதி இருக்குது? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா?